ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பனையில் ஏறி நொங்கோட்ட போகிறேன். அந்த பனை எங்கே நிற்கி எப்படி நிற்கின்னு மட்டும் பாருங்கள். நல்ல கருவை, பனையும் சும்மா சாதாரணமாக கிடையாது. இந்த நேரத்தில் இப்படி பனைகளில் தான் நொங்கு கிடைக்கும். வேறு பனைகள்லாம் நொங்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இப்படி பனையில் யாரும் ஏறிக்கிட மாட்டாங்க, அதனால் நொங்கு போட்டு வச்சுருப்பாங்க. மற்ற பனையில் ஈஸியாக ஏறி வெட்டிடுவாங்களா, அதனால் அதில் மட்டும் கிடைக்கும். இன்றைக்கி நொங்கு குடித்தே ஆகணும்னு வெறியில் கிளம்பியாச்சு. ஏறுறோம், வெட்டுறோம், அவ்வளோதான். இந்த மட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க, எல்லாமே கையில் வந்துடும். அந்த மாதிரி ரொம்ப லூஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நொங்கு வெட்டி குடிக்கணும்னு ஒரு வெறியில் ஏறிட்டேன். மேலே உள்ள காவோல் அதை விட மோசம், பிடிச்சி இழுத்தா கையில் வந்துடும். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஏறியாச்சு. திருப்பி இறங்கும்போது அந்த காவோல் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இறங்கும்போது எல்லாத்தையும் பிச்சு போட்டு இறங்கிடுறேன். ஏறும்போது உங்களுக்காண்டி காவோலையில் எப்படி ஏறி காமிக்கிறதுக்காண்டி ஏறுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற அணில், எலி, எல்லா உயிரினங்களும் மேலே கூடு கட்டி வாழுது. ரொம்ப அடர்த்தியாக இருந்த உடனே நான் ஏறுறேன், ஒரு அணில் என் மண்டையில் ஏறி விழுந்து ஓடுது. ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நொங்கு குடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியில் என் பாட்டில் ஏறிட்டேன். மேலே ஏறி சும்மா இருக்கக்கூடாதுல்ல. ஏறின ஒன்று நொங்கு வெட்டி போட்டாச்சு. இந்த சீசனில் இந்த பனையில் நொங்கும் கிடக்கு, பனங்காயும் கிடக்குது. நொங்கு வெட்டி போட்டாச்சு. அடுத்து ஒரு 2 உள்ள பனங்காய் நடந்துச்சு, அதையும் வெட்டி கீழே போட்டுட்டு கிழங்கு முளைக்க போடலாம்ல அப்படின்ட்டு வெட்டி கீழே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது சாகசம் பண்ணலான்னு பார்த்தேன். அங்கேருந்து குதிக்கலான்னு ஒரு ஃபீலிங்கு. இருந்தாலும் அது பிறகு வீடியோ போடுறதுக்கு ஆள் இருக்காது. ஆல்ரெடி சாகசம் பண்ண போகிற தலைநார் கீழே விழுந்துருச்சு. என்ன செய்ய, அதோட சரி தலைநார் தான் கீழே விழுந்துட்டுன்ட்டு சாகசம் பண்ண வேண்டான்ட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இறங்கும்போது நான் அந்த காவலை இருக்குது பற்றியில் அதெல்லாம் எவ்வளோ பிஞ்சு தான் நின்றுச்சு. நான் 2 மிதி மிதிப்பேன், எல்லாமே கீழே விழுந்துடும். அப்படி தான் இருந்துச்சு கண்ட்ரோலு. பாருங்க, அதில் ஒரு 2 மிதி மிதிப்பேன், அதோட காவோலை எல்லாம் பிஞ்சு ஓடிடும். ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க தெரியலை, கேவலமாக தான் இருக்கும். சிரிச்சிக்கங்க எல்லோரும், பிரச்சனை கிடையாது. காவோல் எல்லாமே கையில் வர்ற மாதிரி ஸ்டேஜில் தான் நின்றுச்சு. ஏறும்போது சரி ஏறி காமிச்சிடணுங்கிறக்காண்டி ஏறினே, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைனா ஏறும்போதே பிச்சு போட்டிருப்பேன். இந்த சீசனில் நொங்கு எல்லா பனையிலுமே கிடைக்கும். ஏன்னா மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கனால பனையில் பாலை எப்போனாலும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நொங்கு இந்த மாதிரி பனைகளில் நிறையா கிடக்குது. நொங்கு வேணுன்னா கால் பண்ணுங்கள், வெட்டி கொடுத்துருவோம் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு. இந்த பத்தை எல்லாமே ஃபுல்லாக கருக்கு தான், லைட்டாக சறுக்குனாலும் காலில் பூரா விட்ருவோம் கருக்கு. நொங்கு வெட்டி சிவி வச்சாச்சு. நொங்கு நல்லா இருந்துச்சு, சரியான டேஸ்ட்.